என் அன்பான உழவர் பெருமக்களே, விவசாய பெருமக்களே, இந்த முந்திரி தோப்பு ஒரு நிமிஷம் இருங்க. இது சிங்கப்பெருமாள் கோயில் போகிற மேற்கே, இந்த பக்கம் தென்மேல் பக்கம் போகிற தெற்கு, கிழக்கு. இந்த காப்பு காட்டில் ஏகப்பட்ட முந்திரி தோப்பு தாங்க இருந்தது. எல்லாமே இங்குள்ள சில மக்களால் அழிக்கப்பட்டது இந்த முந்திரி தோப்பு. இது ஒரு மரம் தாங்க அதிசயமாக இருக்குது. நானும் பல முறை இங்கே வந்திருக்கேன், போயிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். இது ஒரே ஒரு முந்திரி தோப்பு தாங்க இன்றைக்கி கிடச்சிது. என் கண்ணில் நடந்து வந்ததுனால கிடச்சிதுங்க. போன வாட்டி வீடியோ போட்டேன் இல்லையா மகேந்திர சிட்டி பற்றி, அப்போது வரும்போது கூட நான் பார்க்கலங்க. அப்போ காரில் வண்டியில் போனதுனால சரியாக கவனிக்கல. இந்த முந்திரி தோப்பு மறுபடியும் இந்த காப்பு காட்டில், பெரிய காட்டில் எல்லாம் வைக்கணும்னு தயவுசெய்து மாநில அரசை, மத்திய அரசை தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேங்க. வேப்ப மரத்தை தெய்வமாக கும்பிட்ற மக்களே, நீங்கள் இந்த முந்திரி மரத்தையும் நம்ம காட்டையும் தயவுசெய்து நேசிங்க, பாசத்தோடு நேசிங்க, அன்போடு நேசிங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய மரங்கள் அப்போது காணாமல் போயிடுச்சு. காரணம், பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய பெரிய மரங்களை வெட்டி நாசம் பண்ணிட்டாங்க. இந்த காட்டில் ரொம்ப அபூர்வமான மரம், செடி இது பார்த்திங்கன்னா இந்த முந்திரி தோப்பு தாங்க. இது யாராவது கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. நம்ம நிர்வாகம், காட்டை நிர்வாகம் செய்யும் வனத்துறை இது கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. தயவுசெய்து இது பாதுகாக்கணுங்க. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தயவுசெய்து இந்த முந்திரி மரத்தை தயவுசெய்து காக்கணுங்க, காப்பாற்றுங்க, பாதுகாக்க வேணுங்க. தயவுசெய்து இந்த முந்திரி செடியை யாராவது வெட்டிட்டு போகிறாங்க. இது மூலமா பல மரங்கள் உருவாகட்டும். இந்த இடத்துல, இந்த செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் தென்மேல் பக்கம் அனந்தபுரம் போகிற வழியில் வனத்துறை சாலையில் இது ஒரு மரத்தை பார்த்துட்டேங்க. உள்ளே இருக்கான்னு தெரியல, மறுபடியும் போகலாங்க. ஐ லவ் யூ டூ முந்திரி மரம். என் அன்பான காதல் இந்த மரத்து மேலே வைக்கிறேங்க. என் அன்பான காதல், பாசம், நேசம், என் உயிர் கூட நான் பண்ணலங்க. ஆனால் நான் இங்கே இந்த மரத்தை எப்படி காப்பேன்றதா தெரியலையே மக்களே. நீங்களே ஏதாவது உதவி பண்ணுங்கள், என் கூட தயவுசெய்து உதவி பண்ணுங்கள். இந்த முந்திரி மரத்தை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. ஏன்னா அவ்வளோ மரம் இருந்ததுங்க இந்த இடத்துல. இது தென்மேல் பக்கம் போகிற வழி, இந்த பக்கம் கிழக்கு. இது சிங்கப்பெருமாள் கோயில் போகிற வழி, செங்கல்பட்டு மாவட்டம். காடுங்க, இது பெரிய காடுங்க. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. 100 ஏக்கர் 200 ஏக்கருக்கு மேலே இருக்கும். மக்களே, அது முந்திரி மரத்தை விட்டு வரத்துக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ முந்திரி மரத்தை பார்த்தேன் நான் இந்த ரோட்டில். அப்போ சின்ன வயசில் இப்படி தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். சிங்கப்பெருமாள் ஸ்கூலு சின்ன கரும்புலேருந்து. தேனியில் அதிக மழை வந்து நிறைய மக்களுக்கு பாதிப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இயற்கை இல்லைங்க, நாம் தான். இயற்கை வரும் இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. இயற்கை செல்லும் பாதையில் நாம் இருக்கக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு காட்டில் மிருகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த மிருகங்கள் செல்லும் தடம், மிருகங்கள் செல்லும் பாதையில், அந்த தடத்தில் நாம் இருக்கக்கூடாது. மிருகங்கள் வந்த பிறகு தாங்க மக்கள் நாம் வந்தோம். நாம் முதல்ல வரல, மிருகங்கள் தான் முதல்ல வந்தது. எவ்வளவோ இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஆத்தோரம் போய் வீடு கட்டுவான், குளத்து மேலே வீடு கட்டுவான், காட்டு ஓரம் வீடு கட்டுவான், மலை கீழே வீடு கட்டுவான். அங்கே கேட்டால் நான் பட்டா வாங்கிட்டேன் அப்படின்வான். இயற்கையை நேசிக்காமல் எந்த வேலையும் ஆகாதுங்க. இயற்கை மனசு வச்சா உலகமே அழிஞ்சிடும். அதாவது இடி, மின்னல், மழை, புயல்
அதிகமாக வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க? அதிகமாக வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க? இந்த காடு இல்லை, அதிகமாக பாலைவனம் மாதிரி, அதாவது அரபு நாடுகளில் இருக்குது இல்லையா, அதுமாரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு நம்ம நாட்டு பக்கத்தில் ராஜஸ்தான், பஞ்சாப் பக்கத்தில் கூட அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. அங்கே கூட தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகா, கேரளாவுக்கு வர மாட்டான், கேரளாக்கார சேர்க்க மாட்டான். நம்ம தமிழ்நாடு தான் எல்லாரையும் அரவணைத்து சேர்க்குற இடம், வந்தவரை வாழ வைக்கிற இடம் தமிழ்நாடு. அருமையான காடு. மழையில் இந்த கிளைமேட்டு நம்ம ஊட்டிக்கு போகிறத விட நம்ம இந்த கிளைமேட்டில் சூப்பராக ஜாலியாக இருக்கலாங்க. இந்த கிளைமேட் அருமையாக இருக்கு போகிறேன். இந்த டைமில் நிறைய பேர் ஊட்டிக்கு வெளியே எல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. ஷேக் ஆகுதுங்க ஃபோன். நான் நடந்தாலே ஷேக் ஆகுது. இந்த காட்டுக்குள்ளே போகிற வழி ஒன்று இருக்குங்க, அது விட்டுட்டேன் நான், எந்த பக்கம் தெரியல. அன்பான விவசாய பெருமக்களே, இயற்கையை நேசிங்க தயவுசெய்து. இயற்கையை நேசித்தாதான் நாம் நல்லா இருக்க முடியும். அப்புறம் அது நேசித்தாதான் நாமும் நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக இயற்கையை நேசிங்க. பாருங்க, குப்பையை கொட்டுறானுங்க எங்கே, ஏதோ கழிவு, இந்த கோழியோட கழிவுங்க, படுவாயிங்க. காட்டையே நாசம் பண்ணுறானுங்க மக்களே, காட்டையே நாசம் பண்ணுறானுங்க, படுவாயிங்க. இயற்கை மேலே ஆசை, அன்பு இல்லாதவன் இப்படி தான் பண்ணுவான்.